ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டைமர் அப்படின்னு 2009ல வெளியான சயின்டிபிக் ரொமான்ஸ் டிராமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் உண்மையாலே சூப்பரான படம். சரி, இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, நம்ம கையில ஒரு வாட்சை ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த வாட்சை ஃபிக்ஸ் பண்ணா இன்னும் எவ்வளவு நாள்ல நம்மளோட சோல்மேட்டை நம்ம மீட் பண்ண போறோம்னு அந்த வாட்ச் துல்லியமா தந்துரும். சோ அந்த வாட்சை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹீரோயினும் பயன்படுத்துறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இன்னும் வாட்ச் ஆனே ஆகல. சோ ஆன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட உண்மையான பார்ட்னரை மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. வாங்க இப்போ ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒண்ணுமேல, டைமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பயங்கர விளம்பரப்படுத்தப்படுறாங்க. டிவில எல்லாம் ஆட் எல்லாம் ஓடுது. அதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில ஒரு மிஷினை ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் வந்து டைமை காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 3 மாசத்துல உங்களோட லவ்வரை மீட் பண்ண போறீங்கன்னு காட்டும். சிலருக்கு ஆனே கூட ஆகாது. ஏன் ஆன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்னர் அந்த விஷயத்தை ஃபிட் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் ஆன் ஆகாது. இப்போ ஃபிட் ஆனவங்க 2 பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்ப பீப் பீப்னு சவுண்ட் கேட்கும். அது மூலியமா அவங்க தான் நம்ம பார்ட்னர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் கான்செப்ட புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ படத்தை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓனா அப்படின்றது தான். அவங்க இப்போ ஒரு பையனை கூட்டு வந்திருக்காங்க. இந்த பையன் முதல் லவர்லாம் கிடையாது, 34வது 35வது லவரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை கூட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துக்கு போலாம், நீ கையில டைமரை ஃபிக்ஸ் பண்ணு, நீ தான் எனக்கான பார்ட்னரான்னு பாப்போம் அப்படின்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட டைமர் இன்னும் ஆனே இருக்காது. அதனால இவனுக்கு ஃபிட் பண்ணா நம்மளது ஆன் ஆகுதான்னு பாக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து கேக்குறாங்க, என் பாய் ஃப்ரெண்டுக்கு டைமர் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கூட்டு வராங்க. இத பார்த்தோன்னு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எத்தனாவது பாய் ஃப்ரெண்டுமா, 40வதா அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க. ஒழுங்கா நீ ஃபிட் பண்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. இவங்க 2 பேருமே பழக்கமாயிட்டாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அடிக்கடி யாரையாவது கூட்டு வரதான். இப்ப அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பயந்துட்டு இது ஒன்னும் ரிஸ்க் இல்லையா அப்படின்றான். ஏன்டா இந்த நாட்டுல பாதி பேர் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, ஒன்னும் ரிஸ்க் இல்ல, தைரியமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் கொஞ்சம் உற்சாகம் ஊட்டுறாங்களா, சரின்னு அவனும் சொல்லிடுறான். இப்ப அவனோட கையில ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஆவலா இருப்பாங்க. என்னன்னா நம்ம டைமர் ஆன் ஆகுதா பார்க்கலாம் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா அவனுக்கு டைமர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னும் 3 வருஷத்துல உங்களுக்கான ஆளை பாப்பீங்க அப்படின்னு வருது. இவங்களோட டைமர் ஆனே ஆகல. அப்ப இவங்க கிடையாது பார்ட்னர் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அதனால அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிரு, நீ எனக்கானவன் கிடையாது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு விளம்பரத்துல எல்லாம் காட்டுறாங்க. நிறைய பேர் இந்த நாட்டுல இந்த விஷயத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரம் உங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு. 14 வயசுல இருந்தே இதை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து லீகலா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் விவாதம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரைட்டு தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது நம்ம லைஃப் பார்ட்னரா காட்ட போதுன்னு ஒரு கணிப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யாரை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெஃப் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. போன் வரும், அந்த போன் எடுக்கிறதுக்காக தான் தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. இவளுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட பாப்பன் வந்திருக்கு. அதனால தான் இவ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி சிங்கிளாவே இருக்கலாம்னு நிறைய பேர் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அக்கா தான் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க, வீட்டுக்கு வான்னு. இப்போ அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். அவங்க ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், பல் டாக்டர். இப்போ ஷாப்பிங் பண்றதுக்காக வருவாங்க. இவங்க வர இடத்துல எல்லார்கிட்ட பேசினாலும் அவங்களோட டைமிங் தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல மைக்கி அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனோட டைமிங்கும் பாக்குறாங்க. அவன் நல்லா பேசுறான். சரி, இவனோட டைமிங் நம்ம கூட மேட்ச் ஆகுதா பார்க்கலான்னு பார்த்தா அவன் 4 மாசம் இன்னும் காட்டும். ஐயோ, அப்ப இன்னும் நம்மளது ஆனே ஆகல, இவன் நமக்கானவன் இல்ல அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பர்ச்சேஸ்லாம் எதுக்கு பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் அவங்களோட தம்பிக்கு வந்து அந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்றாங்க. கரெக்டா 14 வயசு ஆக போது உடனே ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. இதுக்காக தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. சரி, அவனுக்கு என்ன டைமிங் தான் காட்டுது, நம்மளும் பார்ப்போம் அப்படின்றதுக்காக அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்திருப்பாங்க. இப்போ அவனுக்கு டைமிங் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டைமிங்ல என்ன காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 3 நாள்ல உன்னோட லவ்வரை நீ மீட் பண்ணுவேன்னு காட்டுது. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் ஓனா செம்மையா டென்ஷன் ஆகுறா. அடா பாவி, உனக்கு அதுக்குள்ள காட்ட போது இன்னும் எனக்கு ஆனே ஆகலையடா, 30 வயசு ஆக போதுடா எனக்கு அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து ரொம்ப கோவமா கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் வழியா ஃபாலோ பண்ணு அப்படின்னா, தங்கச்சி வழியே நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம மைக்கியை போய் பார்க்கலாம்னு மைக்கி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. மைக்கியும் ரொம்ப நல்லா பேசுறான். சோ இப்போ ஹீரோயினுக்கு மைக்கி மேல ஒரு கண்ணாயிருது. சரி, இவனும் நல்லா நடந்துக்கிறானே அப்படின்னு நினைக்கும் போது 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. வீட்டுக்கு கூட்டு போறான். வீட்டுக்கு கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, மைக்கி ஒரு கேங் வச்சிருப்பான். அதாவது ஒரு ட்ரம்ஸ் குரூப் வச்சிருப்பான். அந்த குரூப்ல வேலை செய்யறவங்க தான் அவங்க. இவன் பார்ட் டைமா தான் இந்த ஜாப் எல்லாம் பார்க்கறான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ண போவான். இவன் வயசு வித்தியாசம் வேற ரொம்ப ஜாஸ்தி. ஹீரோயினுக்கு வேற டபுள் மைண்டா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேணா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பினோன்னா மறுநாள் வந்து ஜாக்கிங்லாம் முடிச்சுட்டு அவங்களோட கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போனா அந்த இடத்துல பேஷண்டா வந்துருவான். ஸோ பேஷண்டா வரதை இவங்க சுத்தமா விரும்ப மாட்டாங்க. நீ கிளம்பு, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற, இப்படிலாம் பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி கோவமா பேசிடுறாங்க. அவன் நார்மலா எந்திரிச்சு போயிடுறான்.
இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை மீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மீட் பண்ணவர்கிட்ட இந்த டைமிங் சம்பந்தமா பேசிட்டுலாம் இருக்காங்க. ஆனா தங்கச்சி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இந்த மாதிரிலாம் நீ எத்தனை பேர்கிட்ட பண்ணிட்டு இருப்ப, இது அசிங்கமா இல்லையா, நீ என்ஜாய் பண்ணி இருக்கிற வாழ்க்கையை நான் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அக்காவும் யோசிக்கிறாங்க. அதுதான் சரி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேண்ட் வாசிச்சுட்டு இருக்கவங்கள பாக்குறாங்க. அந்த இடத்துல நம்மால் இருக்கான், மைக் இருக்கான். அந்த மைக்கை பாக்குறாங்க. மைக்கை பார்த்தோன்னா மைக் இவங்கள பாக்குறான். ஒரே ரொமான்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அடுத்த சீன் நமக்கு தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சி வந்து வயசானவங்களாம் இருக்கிற இடத்துல வந்து ரிசப்ஷனிஸ்டா இருப்பாங்க. அந்த இடத்துல வயசானவங்கள பாக்குறதுக்கு பிரைன் ஒருத்தன் வரான். அந்த பிரைன் ஒருத்தன் இந்த தங்கச்சி கிட்ட பயங்கரமா பேசுறான். சோ இந்த தங்கச்சிக்கும் அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. இப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் 15 வருஷம் இருக்கே, அவனுக்கு என்ன இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தம்பிக்கு டைம் வந்து ஜீரோல வந்துரும். ஜீரோல வந்தோன்னா பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 24 மணி நேரத்துல உன்னோட லைஃப் பார்ட்னரையே நீ பார்க்க போற அப்படின்னு சொல்றாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். யாரா அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு மறுநாள் ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியா போறான். ஸ்கூல்ல போய் ஒவ்வொரு பொண்ணா பார்த்துட்டு இருக்கான். எப்படா இது அடிக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அது அடிக்கவே மாட்டேங்குது. சாயந்தரம் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிடறான். அப்போ கூட அவனுக்கு அடிக்கல. இப்ப அக்கா அம்மா தான் கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது இவன் ரொம்ப சோகமா சொல்றான், இன்னும் யார் மேலேயுமே அடிக்கலையே, எனக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஏமாத்துன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப வீட்டுக்கு வந்து இறங்கிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து இறங்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கேங்கா தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி கேங்கா வந்துட்டு இருக்கும்போது எதிரில் இவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க வந்திருப்பாங்க. வேலை செய்யறவங்க மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணு வந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அலாரம் 2 பேர் தான் அடிக்கும். சோ இப்ப குடும்பமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த குடும்பம் இதை ஜாலியா தான் எடுத்துக்கும். பரவாயில்ல, வேலை செய்யறவங்கன்னு பாகுபாடுலாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏய் இதுதான்டா உன்னோட லவ்வர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த ஃபேமிலி சரி நாங்க கிளம்புறோம், அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப நமக்கு ஓனாவை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் மைக்கு கூட ஜாலியா வந்து அந்த ட்ரம்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. இப்ப திரும்பி தங்கச்சியை காட்டுறாங்க. தங்கச்சி கிட்ட பிரைனும் வந்து ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் டைமர்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சி வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தா மைக்கு கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஹீரோயினியா மைக்கு கூட லவ் பண்ற மாதிரி சுத்துற அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் உனக்கானவன் கிடையாது, உன்னை விட சின்ன பையன் வேற, நீ வேற யார்கிட்டயாவது ரொமான்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இந்த டைமிங்லாம் எந்த கிடையாது, இதெல்லாம் நான் சும்மா ஃபேக்கா தான் பண்ணிருக்கேன், நான் இது வந்து நெட்ல வாங்கினதுன்னு கையில இருந்து பிரிச்சிருவான். இதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுவாங்க. அடப்பாவி, அப்போ உனக்கு 4 மாசத்துல நீ யாரையும் பார்க்க போறது இல்லையா அப்படின்னு. டைமிங்லாம் ஏமாத்துங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது, நம்ம உண்மைன்றது மனசுல நினைக்கிறதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டைலாக்லாம் பேசிட்டு இருப்பாரு. இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப தங்கச்சி அக்கா கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அக்கா நீ பார்த்து கொஞ்சம் முடிவெடு அப்படின்னு சொன்னோன்னா அக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை நைட்டு டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல லவ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து டின்னர் சாப்பிடுறாங்க. இப்ப தம்பி இருக்கான் பாத்தீங்களா, தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு பக்கத்துலயே உட்காந்துருப்பான். அவங்களோட ஃபேமிலியே இப்போ வந்துருவாங்க. சகஜமா இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியும் இவங்க 2 பேர் தானே சேர போறாங்க, நம்ம சம்பந்திங்களா தானே ஆக போறோன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து ஓனா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பத்தி எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிரும், இவன் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் ஓனாக்கு ஒரு வழி தோணும், இந்த டைமரை நம்மளும் கழட்டிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப தங்கச்சியை துணை கூட்டு போலான்னு தங்கச்சியும் கூட்டு போவாங்க. தங்கச்சி என் கூட சேர்ந்து நீயும் கழட்டிருமா, 15 வருஷம் காட்டுது, இதுக்கப்புறம் உனக்கு எப்படி ஒருத்தன் தெரியவான், அதனால கழட்டிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே முடிவு எடுக்கிறாங்க. இப்போ முடிவு எடுத்து தங்கச்சி முதல்ல கலட்டுற இடத்துக்கு உட்காருவா. அப்படி உட்காரும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்கச்சிக்கு கலட்டிடுவாங்க. வலிக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்னும் வலிக்காது மேடம், ஈஸியா கலட்டிடலாம் அப்படின்னு கலட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கலட்டினதுக்கு அப்புறம் திரும்பி ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு எப்ப சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்காக்கு கலட்ட போகும்போது தான் சொல்லுவாங்க. அப்ப தங்கச்சி என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இது எனக்கு கலட்டும் போது சொல்லியிருந்தா நானும் யோசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அக்கா ஒழுங்கா கழட்டி இருக்கா அப்படின்னு, கழட்ட தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு 2 பேருமே கலட்ட வராங்க. அப்படி வரும்போது இவங்களோட மிஷின் ஆன் ஆயிருது. என்னடா இது ஆன் ஆயிருச்சு, இன்னும் 30 நிமிஷத்துல உங்களோட லைஃப் பார்ட்னரை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்ப அங்க வேலை செய்யற 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேடம் இதெல்லாம் கோடியில ஒருத்தருக்கு தான் நடக்கும், நீங்க ரொம்ப லக்கி அப்படின்னு இவங்களுக்கு அதை பார்க்கணுன்ற எண்ணம் வந்துருது. இப்ப தங்கச்சி இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒழுங்கா கழட்டி இல்லைன்னா நான் கோச்சுப்பேன் அப்படின்னு, கோச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க, வேற வழி இல்ல அப்படின்ட்டு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல யாரை தான் அது காட்டுது பாப்போம்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரே நாள் தான் பர்த்டே. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க. வர இடத்துல பிரைன் மைக்கு எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே மீட் பண்ணி பேசிட்டுலாம் இருக்காங்க. இப்ப தங்கச்சியும் சந்தோஷமா பிரைனை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அக்காவும் அங்க வராங்க. அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பார்ட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு 2 பேரோட வாட்ச்ல இருந்து அலாரம் அடிக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைனோட கையில இருந்து அடிக்குது. பிரைன் வந்து புதுசா பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. சோ அவர் கையில அடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க கையிலயும் அக்கா கையிலயும் அடிக்கும். இவங்க 2 பேர் தான் பேரு அப்படின்னு சொல்லுது. சோ இத பார்த்தோன்னா தங்கச்சி செம்மையா டென்ஷன் ஆயிடுவா. அக்காவை பிடிச்சி திட்டுறா. இது மட்டும் இல்ல அங்க மைக்கியும் இருப்பான். மைக் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப பிரைன் மட்டும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத வேலையா இதை ரிமூவ் பண்ணணும்னு போய் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மைக்கை சமாதானப்படுத்தலான்னு மைக்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மைக் இந்த மாதிரி நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மைக் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல நீ அந்த டைமரை தான் நம்புறியே தவிர என்ன நம்பல, அதனால
மேல உன் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. அதுக்கு மைக் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீ என்ன நம்பல போ அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சோகமா இருக்காங்க. தங்கச்சி கூட பேச மாட்டாளே அப்படின்னு நினைக்கும் போது தங்கச்சி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துடுறாங்க. அதனால சந்தோஷமா இருக்காங்க. மறுநாள் தூங்கி எந்திரிச்சிட்டு வாக்கிங் போறாங்க. அப்படி வாக்கிங் போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பிரைனை மீட் பண்றாங்க. பிரைனை மீட் பண்ணோன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல இங்க நான் எப்பவுமே ட்ரைனிங் எடுப்பேன் ரிலேக்காக அப்படின்னு சொன்னோன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னும் போது இவங்க 2 பேர் தான் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.